வியாக்கிரபுரீஸ்வரர், சூரியன், சனீஸ்வரன்னு இது ஏராளமான கடவுள்களின் சிலைகள் சொல்றாங்க. இதுல இந்த கல் பராமரிச்சிருக்காங்க. எனக்கு இந்த கோயிலை விட்டு போக மணனி மரம் ஒன்று மரம் இருக்கு. இந்த பாருங்க, இந்த பையன் இங்க ஒரு வன்னி மரம் இதை பறிக்கிறான் இந்த பையன். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்வர்ணலட்சுமி vlog. இப்போ நம்ம பிள்ளையார்பட்டியிலேருந்து புதுக்கோட்டைக்கு வந்தாச்சு. போன vlogல பிள்ளையார்பட்டி பற்றி vlog நம்ம போட்டிருப்போம். அது மறக்காம போய் பாருங்க. பார்க்காதவங்க பாருங்க. கோட்டையிலேருந்து திருவேங்கைநாதர் கோயிலுக்கு நம்ம போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இந்த கோயில் நிறையா பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். அதனால் இந்த வீடியோ வந்து லென்த்தாக இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணாங்கன்னா இந்த வீடியோவை பாருங்க. இப்போ பிள்ளையார்பட்டியிலேருந்து புதுக்கோட்டை ரீச் ஆகிறதுக்கு நமக்கு அரௌண்ட் ஒரு 45 மினிட்ஸ் தான் ஆகும். அதாவது 42 கிலோமீட்டர்ஸ் தான் இதோட ரீச் ஆகிற டைம். நம்ம அங்கேருந்து வெறும் 1/4 மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம கோயிலுக்கு போய் சேர்ந்துடலாம். அது ஒரு 6 கிலோமீட்டர் தான். பிள்ளையார்பட்டி டு புதுக்கோட்டை வந்து காரில் போனீங்கன்னா மணப்பாறை டு புதுக்கோட்டை ரோடு ஹைவே ரோட்டில் நீங்கள் போகலாம். சப்போஸ் நீங்கள் வந்து பஸ்ஸில் போனோம் அப்படின்னா புதுக்கோட்டையிலேருந்து அண்ணாவாசல் இழுப்பூர் ஊர் வழியாக போகிற டவுன் பஸ் பிடிச்சி கூட நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் சேர்ந்து நாங்கள் கூகுள் மேப் போட்டு தாங்க போனோம். ஏன்னா எங்களுக்கும் வழி தெரியல. நாங்களும் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறோம். அதனால் எப்படி அந்த கோயிலுக்கு போய் ரீச் ஆகுதுன்னு எங்களுக்கு வழி தெரியல. அதனால் நாங்களும் கூகுள் மேப் போட்டு தான் போனோம். இந்த கூகுள் மேப் கொஞ்சம் காமெடி பண்ணிருச்சு. அது என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். பாருங்கள், அன்னவாசல் போர்டு தெரியுதா? இந்த ரோட்டில் வந்து நீங்கள் ரைட் கட் பண்ணி போகணும். இந்த ரைட் கட் பண்ணிவிட்டு இதுலேயே நீங்கள் ஒரு 2 கிலோமீட்டர் அரௌண்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கணும். கோயில் எப்படி இருக்குன்னே தெரியல. நானே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நான் ரொம்ப ஃபஸ்ட் டைம் போகிறேன். நான் சைட்லலாம் பாருங்களேன் எவ்வளோ மரங்களாக இருக்குது. கிளைமேட்லாம் ரொம்ப அழகாகவே இருக்குது. ரொம்ப வெயில் அடிக்குமோ ஐயோ முடியாதோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் கிளைமேட் பார்த்தா வெயில் மழை ரெண்டும் கலந்து ஒரு மாதிரி கூல் கிளைமேட்டாக இருக்குது. நல்லா ட்ராவலுக்கு ஏற்றமான ஒரு கிளைமேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், ஏதோ கல் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்குது. பேர் கூட இல்லை, ஆனால் என்ன ஃபேக்ட்ரின்னு தெரியல. அதெல்லாம் பார்க்குறக்கு நல்லா இருக்குது. சுற்றி காடுங்க தாங்க, எதுவுமே இல்லை, வீடுகளே இல்லை, அங்கங்கே தான் இருக்குது. இப்போ கோயில் வருமோ எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. ஐயா ஜாலி, திருவேங்கை வாசலுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு வழியாக வந்தாச்சுப்பா. ஆனால் ஊர் எங்கே இருக்குது, ஆனால் கோயில் எங்கே இருக்குது? இந்த ஊருக்குள்ளே ரோடெல்லாம் பாருங்களேன், அப்புறம் குட்டும் குழியுமா இல்லாமல் அப்படியே சீராக நல்லா இருக்குது பார்க்குறக்கு. ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிவாக அப்படியே ஜாலியாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கும் அந்த ரைடுக்கும் ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போ மழை வந்தால் செம்ம ஜாலியாக இருக்கு. கூகுள் மேப் ஒரு காமெடி பண்ணுச்சுன்னு சொன்னேன்ல, அது என்னன்னு கேளுங்க. இங்கே ஒரு குட்டி கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலேருந்து லெஃப்ட் சைடு தான் போகணும் ஆக்சுவலாக அந்த கோயிலுக்கு. ஆனால் அந்த கூகுள் மேப் ரைட் டைரக்ஷனில் காட்டிடுச்சு. அதனால சரி ஓகே, ரைட் டைரக்ஷன் தான் போகல அப்படின்னு நினச்சி நாங்களும் போனோம். கொஞ்சம் கோயில் உள்ளே இருக்க போகல அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் போய்கிட்டே இருந்தோம். அங்கே இருக்க அந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. எனக்கு உண்மையாக ரொம்ப பிடிச்சது. ஒரு இயற்கையான ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மைண்டுக்கு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி எப்போவுமே தினமும் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமே, மனசுக்கு அமைதியாக இருக்கும். இவ்வளோ இயற்கையான சூழல் நான் வந்து ரேராக தான் பார்த்தேன். ஏன்னா நம்ம ஊர் பக்கம்லாம் இப்படி அவ்வளோவா கிடையாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. நான் கூட இதெல்லாம் கொஞ்சம் இவ்வளோ பச்சை பசேல் இருக்குங்க பாருங்களேன். அந்த அங்கங்கே வந்து இந்த குருவிகளோட சத்தம், பேர்ட்ஸ் பறந்து போகிறது, இதெல்லாம் பார்க்கவே ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃபீலிங்ஸ் இல்லையா? எங்களுக்கு போக போக வழியே தெரியல எந்த பக்கம் போகிறது. இன்னும் கோயில் வந்த பாடே இல்லையேடா, எங்கடா இருக்கு கோயிலே அப்படின்னு. சரி, இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் போகிற வரைக்கும் இந்த இயற்கையை வந்து ரசிச்சுட்டு போவோம் அப்படின்னு அந்த பக்கத்து சுற்றி இருக்க இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தோங்க. ஒரு இடத்துல எங்களுக்கே தோணுச்சு, என்ன இவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கோம், உண்மையாக எங்கே இருக்கும் கோயில், இன்னும் தானே உள்ளே போகணுமோ அப்படின்னு நினச்சிட்டு நாங்களும் யோசிச்சுட்டே இருந்தோம். சரி அப்படின்ட்டு, சரி இங்கே தான் ஆட்கள் இருக்காங்கள, இவங்கக்கிட்ட கேட்டுட்டு நம்ம போவோம், ஏன்னா எவ்வளோ தூரம் போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு நாங்கள் பின்னாடி ரிவர்ஸ் வந்து அங்கே ஒருத்தர் இருந்தார், வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் எங்க இந்த திருவேங்கைநாதர் கோயிலுக்கு எப்படிங்க போகிறது அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். நீங்கள் அந்த மெயின் ரோட்லேயே போயிருக்கலாம், அதுதான் கோயில், அந்த வழியாகவே போங்க லெஃப்ட் சைடு அப்படின்னாங்க. அடப்பாவமே, அதை தெரியாம நம்ம எப்படி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் திரும்பி நாங்கள் போனோம். ஆக்சுவலி லொக்கேஷன் வந்து தப்பாக போட்டோம். நாங்கள் திருவேங்கை வாசல்னு போட்டதுனால அது கோயில் ஊருக்குள்ளே ஃபுல்லாக காட்டிருச்சு. அதனால தான் தப்பாயிருச்சு. நாங்கள் முன்னாடி இந்த இடத்துலையும் ஸ்டாப் பண்ணால் பார்த்தீங்களா, இங்கேருந்தே நாங்கள் போயிருக்கணும். அதனால் நீங்கள் லொக்கேஷன் என்ன போடுறீங்கன்னா திருவேங்கைநாதர் கோவில் அப்படின்னு நீங்கள் போட்டால் தான் அது கரெக்டான லொக்கேஷன் காட்டும். அதனால் இதுதான் அடையாளம், இந்த குட்டி கோயில் அடையாளமாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து நீங்கள் லெஃப்ட் சைடு போனோம், அதுதான் வந்து திருவேங்கைநாதர் கோயிலோட லொக்கேஷன், கரெக்டான லொக்கேஷன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதுதான் நான் சொன்ன திருவேங்கைநாதர் கோயில். பாருங்களேன், நமக்கு முன்னாடியே ஒரு கார் வந்திருக்கு. நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்திருப்பாங்க போல்.
இப்போ குரு பெயர்ச்சி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா, அதெல்லாம் நிறைய பேர் நிறைய ஊரில் இருந்தெல்லாம் வந்திருப்பாங்க. இந்த கோயிலுக்கு தான் வரணும்னு நிறைய பேர் ராசிக்கெல்லாம் இருந்திருக்கும். அதனால் மெயினாக இந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க போல். அப்போ எவ்வளோ ஸ்பெஷலான கோயில்னு நீங்களே பார்த்துக்கோங்க. கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா இடம்லாம் ரொம்ப விலாசமாக இருக்குங்க. கார்ஸ் எல்லாம் நிறையா பார்க் பண்ணலாம். அந்தளவு இங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் ரொம்ப நிறையாவே இருக்குது. இங்கே பப்ளிக் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி கூட இருக்குது. அது கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக நல்லாவே வச்சுருக்காங்க. அது இல்லாமல் இங்கே அந்த கார் பார்க்கிங் பிளேஸ் வந்து இதுக்கு முன்னாடி பூங்காவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு குட்டி கடை இருக்குது. அர்ச்சனை பொருட்கள் வாங்குறக்கான கடைன்னு நினைக்கிறேன். அந்த கடையில் நீங்கள் கூட ஏதாவது கற்பூரம், பத்தி இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் வாங்கிக்கலாம். பெரிய பெரிய பொருட்கள்லாம் இங்கே கிடைக்காது. நீங்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா மறுபடியும் நீங்கள் போய் புதுக்கோட்டையிலேருந்து தான் வாங்கிட்டு வரணும். அதனால் குட்டி குட்டி பொருள் இங்கே கிடைக்கும். அதனால் பூக்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கடையில் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரிங்கிங் வாட்டருக்கு இங்கே பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தாராளமாக இங்கே இருக்க பைப்பில் தண்ணி பிடிச்சி குடிச்சிக்கலாம். நல்லா தான் இருந்துச்சு, தாராளமாக நீங்கள் குடிக்கலாம், நோ ப்ராப்ளம். கோயிலுக்கு பின்னாடி ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா அந்த கோயில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த கோயில் பல்லவ காலத்துலேருந்து இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொன்னாங்க. இந்த கோயிலை கட்டினவர் ராஜா ராமச்சந்திர தொண்டைமான். அவர் இந்த கோயிலை கட்டினதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இந்த கோயிலில் மகா சிவராத்திரி, திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விசேஷமாக இந்த கோயிலில் கொண்டாடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தைப்பூசம் போன்ற விழாக்களும் இங்கே கொண்டாடப்படுது. வைகாசி விசாகம் 10 நாள் நடக்குமாங்க. இந்த சின்ன கிராமத்தில் இவ்வளோ பெரிய திருவிழா நடக்கிறது ஆச்சரியந்தாங்க. இந்த கோயிலில் நிறைய கல்வெட்டுகள் இருக்காமாங்க. அதில் வந்து சோழர் காலத்தோட கல்வெட்டுகள் 6 இருக்குது. பாண்டிய காலத்தோட கல்வெட்டுகள் 7 இருக்குது. இந்த கோயிலோட மூலவராக இருக்கிறவர் வியாக்கிரபுரீஸ்வரர். வியாக்கிரம் அப்படின்னா புலின்னு அர்த்தம். இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, மேற்கு நோக்கி இருக்க மூலவர் மேலே தினமும் சாயங்காலம் சூரிய ஒளி அவர் மேலே விழுகிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் விநாயகர், முருகர், தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி, பைரவர், பெருமாள், சூரியன், சனீஸ்வரன்னு இது ஏராளமான கடவுள்களின் சிலைகள் இங்கே இருக்குது. இந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமாருக்கு பக்கத்தில் வேலோ மயிலோ இருக்காதுங்க. இது ஒரு அதிசயமான விஷயம்தான் இல்லையா? இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, இங்கே இருக்க தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வர தட்சிணாமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாரு. அதுவும் யோக தட்சிணாமூர்த்தியாக பார்க்கறது இன்னும் ரொம்ப விசேஷமாக அங்கே சொல்கிறாங்க. அர்த்தநாரீஸ்வரர்னா உங்களுக்கே தெரியும், பாதி சிவபெருமான் பாதி பார்வதி தேவி. ஒரு கையில் ருத்ராட்சமும் இன்னொரு கையில் சர்ப்பமும் கொண்டு ஒத்த காலில் நிற்கிற இந்த காட்சி தான் பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக சொல்கிறாங்க. இதில் இந்த கல்வெட்டு சிற்பங்கள் இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் ரொம்ப பழங்காலத்து சிற்பங்கள் மாதிரி இருக்கு. நான் சொன்ன சோழர் காலத்து சிற்பங்கள், பாண்டிய காலத்து சிற்பங்கள் கண்டிப்பாக இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி இப்படியெல்லாம் செதுக்க முடியும், இவ்வளோ வடிவமாக இவ்வளோ கரெக்டாக எப்படி ஒருத்தரால் இவ்வளோ செதுக்க முடியும், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்பர், சுந்தரர், திருநாவுக்கரசர், மாணிக்கவாசகர் அவங்களோட உருவச்சிலைகள் இருக்கும். இவங்களாம் யாருன்னு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. இந்த கோயில் அவ்வளோ அழகாக இருக்குங்க. பார்க்கவே க்ரீனிஷாக, எங்கே பார்த்தாலும் செடிகளாக வச்சு பூக்களாக வச்சு அவ்வளோ அழகாக பராமரிச்சிருக்காங்க. கோயிலுக்கு எதுக்கு வருவோம்? நம்ம ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால், ஏதோ சங்கடமாக இருந்தால், டிப்ரெஷனில் இருந்தால் வருவோம் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி கோயிலுங்க அவ்வளோ அமைதியாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்க கோயிலுக்கே போய் சாமி கும்பிட்டு அங்கெல்லாம் நிம்மதியே இல்லாமல் கும்பிடுவோம், அவசரமாக கும்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இங்கே அவ்வளோ அமைதியாக இருக்குது. நின்று பொறுமையாக எல்லா சாமியும் பொறுமையாக பார்த்துட்டு நல்லா மனசார வேண்டிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலாம். அந்த மாதிரி இயற்கையான நல்ல அழகான ஒரு கோயில் இங்கே அமைச்சிருக்காங்க இந்த கிராமத்தில். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த கோயிலை விட்டு போகணும்னு எனக்கு மனசே கிடையாது. அங்கேயே நான் இருந்தெல்லாம் ஆசைப்பட்டேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சன்னதியிலையும் ஒவ்வொரு இதுலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செடியெல்லாம் வச்சு அழகாக பராமரிச்சிருக்காங்க. எனக்கு இந்த கோயிலை விட்டு போக மனசே இல்லைங்க. பசாமல் இங்கேயே இருந்துடலாமா அப்படின்லாம் எனக்கு தோணுச்சு. அங்கே இருக்க அந்த கோயிலே பார்த்திங்கன்னா சாமி இங்கே இருக்குது, இங்கே நடமாடும், அந்த ஒரு ஃபீல் எனக்கு ஒரு குட் வைப்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த ஒரு வைப் எனக்கு உண்மையாக அங்கே கிடச்சிது. உண்மையாக நான் சொல்கிறேன், அப்படி ஒரு வைபு எனக்கு ஒரு குட் ஃபீலிங், ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு இந்த கிடச்சிது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பசுமையாக இருக்குது, எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள்.
பார்த்தா பாதி கோயில் பாதி பார்க்கு மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது. இங்கே எங்கேயோ உட்காந்து நீங்கள் மனசார வேணுனாலும் கண்டிப்பாக அது நடக்கும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த கோயில். நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிரும். அவ்வளோ மன அமைதியாக இருக்கும். பெருசாலாம் கூட்டம்லாம் இருக்காதுங்க. இந்த டைம் ஏதோ குரு பெயர்ச்சினால கொஞ்சம் நிறைய பேர் வந்திருக்காங்க அவ்வளோதான். ஆனால் மற்ற நாள்லாம் மேபி கூட்டமே இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஒரு செடி, இங்கே ஒரு மரம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே ஏதோ ஒரு காய் மாதிரி ஏதோ தொங்குது. இது என்ன காயின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு அது தெரியல. கீழெல்லாம் விழுந்து கிடந்துச்சு. கேட்டு பார்த்தோம், யாருக்குமே தெரியல. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது காலையில் ஒரு 10 மணி போல் தாங்க இருக்கும். அப்போவே எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது. இதே ஈவினிங் டைமில் நினச்சி பாருங்கள், ஒரு 5 மணி 6 மணி போலலாம் நினச்சி பாருங்கள், எவ்வளோ அமைதியாக, இன்னும் எவ்வளோ அந்த இயற்கை காற்று, அந்த இயற்கை சூழல், சாமி கூட இருக்க அந்த வைப்பு, நம்ம கோயிலில் இருக்க அந்த பாசிட்டிவிட்டி, அதெல்லாம் நமக்கு எவ்வளோ ஒரு எனர்ஜி கொடுக்கும். கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அங்கே இருக்கவங்களும் உண்மையாக லக்கி தான் நான் நினைக்கிறேன். இங்கே ஏதோ கிணறு மாதிரிலாம் இருக்குங்க. நாங்கள் போய் எட்டி பார்க்கல, அது என்னன்னே தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏதோ ஒரு வன்னி மரம் மரம் இருக்குது. இந்த பாருங்கள், இந்த பையன் ஏறுறான் பார்த்தீங்களா? இங்கே ஒரு வன்னி மரம் இருக்குது. இது ஸ்பெஷலாக சிவபெருமானுக்கு வைக்கிற வன்னி இலைன்னு நினைக்கிறேன். வன்னி மரத்தோட அந்த இலைன்னு நினைக்கிறேன். அதுக்காக இதை பறிக்கிறாங்க இந்த பையன். இந்த வன்னி மரத்துக்கு நிறைய சிறப்புகள் கூட இருக்குங்க. இந்த வன்னி மரம் தான் சோழ மன்னர்களோட குலமரமாக இருக்கும் அப்படின்னு கூட கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வன்னி மரம் இலைகள் விநாயகர் பெருமானுக்கும் சனி பகவானுக்கும் ரொம்ப பிடிச்ச இலைன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வன்னி மரத்துக்கு பக்கத்தில் இன்னொரு மரம் இயற்கையாக தோன்றாதான். அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த பயிரும் பயிரிடுவது இங்கே ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குல்ல? எனக்கும் ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இந்த கோயிலோட கருவறையே எடுக்க முடியாதுங்க, எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அந்த கருவறையை தவிர மற்ற இடங்களை எல்லாம் நான் எடுத்து காட்டியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த கோயிலோட தல வரலாறை பற்றி பார்த்துருவோம். ஒரு தடவை காமதேனுனா பசுன்னு அர்த்தம். ஒரு தடவை பசு இந்திரனோட சபைக்கு லேட்டாக போயிடுச்சு. லேட்டாக போனதுனால இந்திரன் கோபப்பட்டு பசு மேலே சாபம் விட்டுறாங்க. சாபம் விட்டதுமே அந்த பசு போய் கபில முனிவர்கிட்ட கருத்து கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட 2 காதுலையுமே கங்கை நீரை நிரப்பி சிவனை போய் வழிபாடு செஞ்சுட்டு வா, அப்போ உனக்கு இந்த சாபம் நீங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. பசுவும் கபில முனிவர் சொன்ன மாதிரி தன்னோட 2 காதுலையும் கங்கை நீரை நிரப்பி சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருந்துச்சு. இவரோட இந்த பசுவோட பக்தியை கண்டு சிவபெருமான் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் பக்தியை சோதிக்கிறேன் அப்படின்னு புலி உருவத்தில் நான் இப்போ உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பசு, இல்லை நான் இப்போ சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நான் அபிஷேகம் முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ என்னை கொன்னுக்கோ அப்படின்னு சொல்லுதான். சொன்னதுமே இல்லை, நான் அதெல்லாம் முடியாது, எனக்கு இப்போவே நான் உன்னை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த புலி பசு மேலே பாயிற மாதிரி பாஞ்சு அதை அப்படியே ஒளி வீசி சிவபெருமானும் பார்வதி தேவியும் ஒன்றா அந்த பசு மாடுக்கு கண்ணா காட்சி அளித்து பசுவை சாபத்திலேருந்து விடுவிச்சுட்டாங்க. உடனே பசுமாடு ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கு சாப விமோசனம் கொடுத்துட்ட, உன்னோட அருளை எனக்கு கொடுத்துட்ட, என்ன மாதிரியே இங்கே வர்றவங்களுக்கும் நீ உன்னோட அருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், சிவபெருமானும் உன்னோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வர்ற பக்தர்களுக்கு அருள் பாலித்துட்டு வர்றாரு. இந்த வரலாறு நல்லா இருந்துச்சுல்ல, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இதே மாதிரி இந்த கோயில் எப்படி வந்துச்சு, இங்கே இருக்க இந்த 2 அம்பாள் சன்னதி எப்படி வந்துச்சு, இந்த கோயில் எப்படி 2 அம்பாள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் இருக்குது. அதுவும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ராஜா ராமச்சந்திர தொண்டைமான் திருப்பணி செய்யும்போது அம்மன் இருக்காங்கள்ல, அவங்களோட கை ஒன்று உடஞ்சிருச்சு. உடனே மன்னர் அந்த உடச்ச சிலையை குளத்துல போட்டுருங்க அப்படின்னு உத்தரவை விடுறாரு. அன்னைக்கு நைட்டே அம்மன் அந்த மன்னரோட கனவுல போய், உன்னோட மனைவிக்கும் கை ஒடிஞ்சா இப்படி தான் தள்ளி விடுவியா, இப்படி தான் தூக்கி குளத்துல போட்டுருவியா அப்படின்னு கேட்ட உடனே ராஜா அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அடுத்த நாள்ல இருந்து மன்னர் தன்னோட மந்திரிகள் குருக்கள் ஆலோசனைப்படி தனித்தனி சந்நிதி வேணும் 2 அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே 2 அம்பாளும் தெரியணுன்றதுக்காகவே இந்த மண்டபத்தை கொஞ்சம் சாட்சி கட்டியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மோஸ்ட்லி இந்த வீடியோவில் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தால் உங்கள் லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குமோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்து. இந்த கோவில் ஒரு தடவையாவது நேரில் பார்க்க வேண்டிய ஒரு கோவில்.
இயற்கையான இடத்தில் ஒரு அழகான கோவில். உங்களில் நிறைய பேருக்கு இந்த கோவிலுக்கு வந்து திரும்பி போக மனசே வராதுங்க. என்ன மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா இந்த கோவில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். நிறைய பேருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னு தெரியாது. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும் டைரக்ஷன் கூட இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யாருக்காவது இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் தென்குடி திட்டைக்கு போக போகிறோம். அந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்துடும். மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணிவிட்டு பெட்டர் குவாலிட்டியில் வீடியோ தரேன், நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஸ்வர்ணலக்ஷ்மி வ்ளாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.